Hi, welcome to my channel. நான் பேர் தருண். ஆல்ரெடி லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டேன். என்னோட ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆனப்போ பார்த்துக்கலாம். இப்போ எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் பார்க்கலன்னா போய் பாருங்கள். இதான் என்னோட சேனல். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. ஏண்டா இல்லை வேறு ஏதாச்சும் எதை பற்றினா பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை பற்றி பேசலாம்னு நினச்சிட்டே இருந்தேன். எதுன்னா இந்த லிங்க்டின் ஜாப் அப்ளை பண்ணுறது, ஒரு ஹெச்ஆர் கால் பண்ணுறது, நம்மளுக்கு இதெல்லாம் லிங்க்டின். Do you use LinkedIn? No. Nope. No. No. I've seen it, like, but I've never used it. Which one's LinkedIn? Is that the job thing? Is that what it is? Downloaded it and not signed up to it. It's scary. Effort, yeah. It kind of feels like you're doing a Word document to prove yourself. I know my dad uses it. I always think of like older people. Yeah. I don't really think it's really for our generation right now. டைரெக்டாக நம்ம ஒரு கம்பெனிக்கு ஹெச்ஆர் கான்டாக்ட் தேடி போய் பிடிச்சி நம்ம கால் பண்ணி பேசலாம். நம்ம போய் நிறைய கனெக்ஷன் இப்போது எப்படி வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எப்படி இதாகுதோ நம்ம போய் ஒரு அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம இங்கே என்னன்னா டைரெக்டாக ஹெச்ஆர்ஸ் இல்லை அவங்க டீம் மெம்பர்ஸ் டைரெக்டாக அந்த கம்பெனியோட ஹெச்ஆர்ஸ் அவங்கக்கிட்ட ஃபாலோ பேக் மாதிரி அந்த கனெக்ஷன் கொடுத்து நம்ம அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஜாப் தேடி தான் நம்ம லிங்க்டினுக்கு வரும். லிங்க்டின்ல காமெடி என்னன்னா, அது நம்ம ஒரு ஜாபெல்லாம் தேடி வேறு சைட்டில் தேடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரெஃபரல்லாம் கேட்போம். அவங்களும் ஓப்பனிங் வந்ததுமே சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவ்வளோதான். அப்புறமா அவங்ககிட்ட இந்த ரெஸ்பான்ஸ் இருக்காது. இல்லாட்டி என்னோட ரெஸ்யூம் ஷேர் பண்ணிவிடு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவ்வளோதான். அது நம்ம லாஸ்ட்டாக அந்த கடைசியாக அந்த ரெஸ்யூம் ஷேர் பண்ண மாட்டீங்களா, அன்றைக்கி தான் கடைசியாக அவங்க வச்சுருப்பாங்க. அவ்வளோதான். இந்த லிங்க்டின் பார்த்தீங்கன்னா, ஓகே ஜாப் அப்ளை பண்ணலாம் உள்ளே வந்தோம். நம்மளுக்கு உள்ள லிங்க்டின் ஓப்பன் பண்ணதுமே Woke up this morning, I didn't give a fuck. Took the first sip of my coffee, and I knew I still didn't give a fuck. எல்லாமே டைமண்ட் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த நேம்ஸ் தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்ச நேம்ஸ் வந்து இந்த ஹெச்சிஎல் இது மாதிரி அசென்ச்சர், கவுனிக், இந்த கம்பெனி தாண்டி மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், கூகுள், ஸ்டார்லிங்க் அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி அதுவும் அந்த டூல் கிட்டோட நம்மளை பார்த்துட்டுமே எப்படி ஹெச்ஆர் சொன்னால் நம்மளுக்கு கால் பண்ணாங்க. கால் எடுத்திருந்தோமே ஹாய் ஹலோன்னு சொன்னோமே ஹாய் அவர் காலிங் ஃப்ரம் சொல்லிட்டு கம்பெனி நேம் மட்டும் ஹாய் அவர் காலிங் ஃப்ரம் சொல்லிட்டு அண்ட் ஃபார் திஸ் பொசிஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. திருப்பியும் நேம் கேட்டால் கூட அந்த கம்பெனி நேம் கரெக்டாக தெரியாது. அது மாதிரி சில கம்பெனிஸ் அவங்களாச்சும் பரவாயில்ல, நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நிறைய கம்பெனிகள்னா நம்ம அப்ளை பண்ணிகிட்டே இருப்போம், அது போய் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும் ஒரு இடத்துல அப்ளிகன்ஸாக. எப்பவுமே ஆக்டிவாக ரெக்ரூட் பண்ணிட்டே இருப்பாங்க. பார்க்குறவங்க பரவாயில்ல, இந்த கம்பெனி எப்பவுமே ஆக்டிவாக ரெக்ரூட் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம அப்ளை பண்ணாங்க ரெஸ்பான்ஸே கிடையாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஜாப் வந்து ஆல்மோஸ்ட் ரெஃபரன்ஸ்லேயே உள்ளே போயிடுவாங்க. அவர் இன்டர்னலாகவே உள்ளே ஸ்விட்ச் பண்ணிவிடுவாங்க அந்த பொசிஷனுக்கு. நம்ம வந்து இங்கே போய் அந்த ரெஸ்யூம் பில்ட் பண்ணி இந்த ரெஸ்யூம் பில்ட் பண்ணி 100 ரெஸ்யூம் தேவையில்ல. I'm started my career with marketing. I'm started my career with digital marketing, freelancing, photography. இதுக்கு ரோமிங் ஸ்ட்ரீட்ஸ் ஒரு 10 இயர்ஸ்க்கான ஒரு இது இருக்குது, ஒரு ரோட் மேப் இருக்குது. ஒருத்தர் எந்தெந்த கம்பெனிக்கு போனாங்க. 2 இயர்ஸ் கேப் நடுவில் அந்த 2 இயர்ஸ் என்ன தடவை வச்சுருக்காங்க. 2 இயர்ஸ் வந்து ரோமிங் ஸ்ட்ரீட்ஸ், 2 இயர்ஸ் ரோமிங் ஸ்ட்ரீட்ஸு. அதுக்கப்புறம் சீனியர் அட்வைசர், அதான் ஜூனியர் அட்வைசர், சீனியர் அட்வைசர், CEO. After that, I completed my 3-month internship for Google. After 3 months, they thrown out of the company. Just finished my most exciting project to the date. As a project manager, I have taken all the credit for the delivery of the scheme. So, the project credentials below given.
ப்ராஜெக்ட் நேம் வந்து அண்ணா கிம்கா. PC date 12th November. Project value priceless. Total area, total approximate 1 square feet. Construction delivery 9 months. Design period confidential. Gender female. DEI yes. Years. Sustainability credentials on the embodied carbon 100%. Waste management, plenty of organic waste. இதெல்லாம் பண்ணிட்டு நம்மளால இஸ் இட் ஓகே டு போஸ்ட் மை பேபி பிக்சர்ஸ் ஆன் த ப்ரொஃபஷனல் என்வரான்மெண்டல்ஸ் வந்துட்டு இது லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். Have an annoying boss or pretentious coworker for the low price of $5 per month. I will comment on the LinkedIn. That's a stupid idea. Every time they post something. இது எப்படின்னா உங்களுக்கு யாராச்சும் குறைச்சல் கொடுக்குற பாஸ் யாருன்னா அந்த பாஸ் ஒரு மேனேஜர் யாருன்னா தான் சொல்லுங்க. நான் வந்து கம்மி காசுக்கு உங்களுக்கு அவங்க எது போஸ்ட் பண்ணாலும் உள்ளே போய் நான் வந்து தட்ஸ் அன் ஸ்டூபிட் ஐடியா மேன் அன்று நான் கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஒருத்தர் அதை போஸ்ட் பண்ணியிருக்கேன். Don't babe, let me first finish working for 70 hours this week. பர்த் சர்டிஃபிகேட்டும் போஸ்ட் பண்ணிருப்பாங்க. அப்புறம் நம்ம காலேஜ்லேருந்து வந்ததுமே அந்த டிகிரி சர்டிஃபிகேட் வரும்ல, டிகிரி அந்த பிசி அந்த மார்க்ஸ் அதெல்லாம் வந்து என்ன பண்ணோம் தெரியாதுல்ல, அது வந்து டைரெக்டாக எடுத்து அதுவும் போஸ்ட் பண்ணிருப்பாங்க லிங்க்டின்ல. திஸ் ஆர் மை சர்டிஃபிகேஷன்ஸ் சொல்லிட்டு இவங்கெல்லாம் தெரியாது வெளியே அவங்க வந்து இத்தனை சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி யாராச்சும் சொன்னாங்கன்னா இவங்களா காசு 2 lakhs 3 lakhs கட்டி ஏதோ ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணிருந்து அவங்க வந்து நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களை ப்ளேஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 6-7 months ஆகிட்டு பிறகு கோர்ஸ் எல்லாம் முடிய டைமுக்கு உங்களுக்கு 6 months கேப் இருக்குது. இந்த 6 monthsக்குள்ளே முடிஞ்சா அவங்களோட டேலண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஜாப் சம்பாதிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டோம். நீங்களா படித்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் இன்னொரு மெசேஜ் பார்த்துருக்கோம் லிங்க்டின்ல. இப்போ நிறைய கம்பெனிஸ் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிருக்கோம் ஏதாச்சும். அப்போ டக்குன்னு ஒரு மெசேஜ் வரும் லிங்க்டின்ல நோட்டிஃபிகேஷன். அந்த நோட்டிஃபிகேஷன் போய் பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ட் US MBA scholarship has provided for you for the UK. Will take care of all the things and something. To announce I am exhausted. அப்புறம் இது நல்லா இருக்கு. I proposed to my girlfriend this weekend is that it taught me about back-to-back sales. Some guy you know in the college is more successful than you. நம்மளுக்கு தேவையே இல்லையே. அதான் நம்ம வந்து எப்போ பார்த்துருக்கோம்ல 27 members has been visited your profile and சொல்லிட்டு அது பிளர் ஒன்று இருக்கும். கேட்டால் அதுக்கு மெம்பர்ஷிப் கட்ட சொன்னாங்க. நீங்கள் மெம்பர்ஷிப் கட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 27 members காட்ட மாட்டாங்க. அது வேற ஒரு பர்சன்ஸ் எல்லாம் 27 members அவங்களுக்கு ஒரு மெம்பர்ஷிப் கேட்போம்னா நீங்கள் பார்த்தீங்களா, நீங்கள் பார்த்தது சொன்னாமல் இருக்கிறதுக்கு ஒரு மெம்பர்ஷிப் கட்டுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட காசு வாங்கிட்டு இவங்க கிட்ட காசு வாங்கிட்டு இவனுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு 27 பேர் காட்டிடுவோம். அதெல்லாம் பார்த்தாங்க. ஆக்சுவலாக அங்கே பார்த்து வேறு தரமாக இருப்பாங்க. நம்ம ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட்ஸ் தான் அதிகமாக பார்த்துருப்பாங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஹெச்ஆர் சொன்ன இருப்பாங்க, ஹெச்ஆர் இல்லை மேனேஜர் அவங்களாம் பார்க்க மாட்டாங்க. நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்துருப்பாங்க. போகிறப்போ இந்த வர்ஷன் நம்ம நடக்கும். வர்ஷன் வந்து எதுக்குன்னா அந்த குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் ஃபார் கம்யூனிகேஷன் பர்பஸ். அது வந்து எப்படி இருக்குன்னா சம் லெட்டர்ஸ் கொடுத்துட்டு ரிப்பீட் பண்ண சொல்கிறது, அப்புறம் சம் ஃப்ரேசஸ் கொடுத்துட்டு மிடில் ஏதாவது ஃபில் பண்ண அப்படி சொல்கிறது. அது எனக்கு வளர்ந்து நான் உங்களுக்கு அந்த ஆடியோ நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதாவது எனக்கு வந்து அந்த ஆடியோ வர்ஷன் ஆடியோ What you listening to, son? If you hold a gun, and I hold a gun, we can talk about the law. If you hold a knife, and I hold a knife, we can talk about rules. If you come empty-handed, and I come empty-handed, we can talk about reason. But if you have a gun, and I only have a knife, then the truth lies in your hands. If you have a gun, and I have nothing, what you hold isn't just a weapon, it's my life. The concepts of law, rules, and morality only hold meaning when they are based on equality. The harsh truth of this world is that when money speaks, truth goes silent. And when power speaks, even money takes 3 steps back. Those who create the rules are often the first to break them. Rules are chains for the weak. If something or like a person is sitting on a chair beside with the girl and he's
started asking about her personal things. இது மாதிரி நம்மளுக்கு வர டைலாக் வந்து எப்படி தெரியுமா இருக்கும், இந்த 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 ஆடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் கேளுங்க. இது மாதிரி if you are having a knife, if the opposite person is having a knife, so you are equal. If you are having a knife, if the opposite person is not having a knife, he seems to be scared. அது மாதிரி நம்மளுக்கு ஒரு டைலாக் எப்படி இருக்கும், நம்மளுக்கு நம்ம அப்படியே ஜோனட் ஆகிட்டு இருப்போம். இது ஆனால் இது ஆக்சுவலாக இந்த டைலாக் வந்து நான் கேட்ட டைலாக் வந்து இந்த படத்தில் இருக்குது. இது எந்த படமும் தெரியல, சம் இங்கிலீஷ் ஐ திங்க். அது மாதிரி நம்மளுக்கு வர சினாரியோ வந்து உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் அப்படியே. ஆனால் இது அதை கேட்டுட்டு நம்ம எப்படி தெரியுமா இருக்கும், நம்மளே ஒரு கத்தி எடுத்து சண்டைக்கு வாடா போகலாம் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாம் ஒரு போஸ்ட்லேயும் போய் இன்ட்ரெஸ்டட் அதனால நம்மளுக்கு கால் பேக்கும் வராது. கால் பேக் வராது ப்ராப்ளம் இல்லை. என் ஃப்ரெண்டெல்லாம் நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன், டக்குன்னு அவனே ஹெச்ஆர் ஆகிட்டு இருக்கான். அவன் ஒர்க் பண்ணிருக்கான் வேறு இடமே இல்லை. அவனே டக்குன்னு ஹெச்ஆர் ஆகிட்டு கமெண்ட் இன்ட்ரெஸ்டட், ஐ வில் சென்ட் யூ த இன்விடேஷன் லிங்க் ஃபார் த டெஸ்ட் ஆர் சம்திங் அவன் கொடுத்துட்ருக்கேன். வந்து ஓகே நான் பார்த்துட்டு விட்டுட்டேன். ஒரு நாள் வந்து கேட்டால் என்னன்னா இதுடா ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகலை லிங்க்டின்ல, அதனால தான் நான் ஜாப் போஸ்ட் பண்ணேன். போய் பார்த்தேன் ஃபாலோவர்ஸும் ஒரு 3.5 to 4K இருந்தாங்க. லிங்க்டின்ல வந்து நமக்கு 3,500 வந்து ஸ்டார்டிங்கில் இருக்காங்க. அது வந்து பெரிய விஷயம் தான். லிங்க்டின்ல நம்ம லிங்க்டின் வந்து இன்ஸ்டா, ஃபேஸ்புக், இந்த ட்விட்டர் மாதிரி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நம்ம வந்து கனெக்ஷன் பில்ட் பண்ணுறது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பார்த்துட்டு பார்த்தா சும்மா ஜாப் கொஸ்டின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட். ஆனால் அவங்க ஒரு நாள் டிஎம் பண்ணனால சொன்னோம்னா லெட் யூ நோ இஃப் தேர் இஸ் எனி அதர் கொஸ்டின்ஸ் சொல்லிட்டு அவசியத்துக்கு நான் அப்போ தான் நினச்சேன், ஓகே இது மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. லிங்க்டின்ல சும்மா ஏதோ ஒரு போஸ்ட் போட்டு அட்டென்ஷன் கிராப் பண்ணுறதுக்காக எந்த ஓப்பனிங்ஸ் இருக்குது அந்த ஓப்பனிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 வருஷமாக ஒரு 20,000 சேலரிக்கு ஒரே ரோலில் கீழே மேலே வந்து பயங்கர பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு ஒரு இடத்துல இருக்கும். ஆஃபீஸ்க்கு போட்டு அவெல்லாம் போட்டுருப்பாங்க. பார்க்குறவங்களாம் பார்த்துட்டாங்க ஸ்கூலுக்கு எல்லாம் பயங்கரமாக இருக்குது. அதை பார்த்துட்டு பார்க்குறவங்களாம் எப்படி வாங்க நடிக்கவும் தெரியாது, எப்படி மேனேஜ் பண்ணிருப்பான்னு வச்சுருக்கோம். இல்லை நம்ம அது மாதிரி பார்க்கலாம். ஆனால் ரியாலிட்டி வேறாக இருக்கும். நம்ம கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். நான் சொன்னல என் ஃப்ரெண்ட் வந்து கேட்டேன் என்ன பண்ணிருக்கேன்னா ஃபாலோவர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபேக் கொஷினை போட்டு விளாட்ருக்காங்க. எல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கும் இந்த பர்த் சர்டிஃபிகேட்டும் போய் போஸ்ட் பண்ணிட்டு ஐ எம் எக்ஸைட்டட் டு அனௌன்ஸ் தட் மை பர்த் சர்டிஃபிகேட், ஐ ஹவ் ரிசீவ் மை பர்த் சர்டிஃபிகேட் இன் மை ஆதார், ஐ ஹவ் லிங்க் இன் மை ஆதார் டு மை பான். இது மாதிரிலாம் லிங்க்டின்ல போட்டு பேசணும்னு நினச்சிருக்கேன். நினைக்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பற்றி பேசணும்னு நினச்சி உங்களால் பேச முடியல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஐ வில் ட்ரை டு ஸ்பீக் ஆன் தட். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. பாய். Any problem? One phone call. நான் வந்துடுவேன்.